தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் வார்த்தையால் என் உள்ளம் மகிழ்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள இறைவாக்குக்கு செவி கொடுப்போம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும்போது அவரோடு குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தி வழியாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றவை, உன்னுடன் இருக்கின்ற உன்னுடைய சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள், இவர்களுள் உனக்கு எவரிடமாவது மன வருத்தம் இருந்தால் நீங்கள் அவரிடம் சென்று பேசி உங்களுடைய மன வருத்தத்தை தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசுவிடம் திருத்தூதர்கள் கேட்கின்றார்கள், ஆண்டவரே, ஒருவர் எனக்கு எதிராக குற்றம் செய்துவிட்டு என்னை மன்னியும் என்று சொல்லுகின்றார், அவரை நான் எத்தனை முறை மன்னிப்பது என்று கேட்கிறார்கள். இயேசு மிகவும் தெளிவாக அழகாக சொல்லுகின்றார், 70 முறை நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லுகின்றார். நீங்கள் மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பூமியிலே வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேர காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்ற ஒரு பிச்சையாக நாம் கருதி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களில் என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிராக குற்றம் செய்கின்ற சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு மன்னிக்க சொல்லுகின்றார். அவர் மன்னிப்பு நிறைந்தவராக இருந்தார், அவர் இரக்கம் நிறைந்தவராக இருந்தார், அவர் தாழ்ச்சி நிறைந்தவராக இருந்தார், அவர் அன்பு நிறைந்தவராக இருந்தார். அந்த அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் உனக்கு எதிராக குற்றம் செய்துவிட்டு 70 முறை வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னியுங்கள், அப்பொழுது நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கின்றோம்? இந்த சமுதாயத்தில் நாம் எப்படி வாழ்கின்றோம்? பணம் இருக்கும் இடத்திலே, பதவி இருக்கும் இடத்திலே நாம் செல்லுகின்றோம், ஓடி செல்லுகின்றோம். அவன் அடித்தாலும் உதைத்தாலும் திட்டினாலும் என்ன செய்தாலும் அதை நாம் பொறுமையோடு தாங்கிக் கொள்ளுகின்றோம். ஆனால் குணம் இருக்கும் இடத்திலும் அன்பு இருக்கும் இடத்திலேயும் நாம் சேர்ந்து வாழுகின்றோமா? தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, என் சகோதரனே சகோதரியே, இதோ நான் உங்களுக்கு அன்பு கட்டளை கொடுத்தது போல, நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று அந்த அன்பு கட்டளையை கொடுத்த ஆண்டவர் இடத்துல நாம் ஜெபிப்போம். இதோ நம்முடைய குடும்பங்களை முன்வைத்து ஆண்டவர் இடத்துல ஜெபிப்போம். இதோ நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்ற பெரியவர்களுக்காக, வயது முதிர்ந்தவர்களுக்காக, நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இதோ இந்த சிலுவை அடையிலே நின்று அன்னை மரியாள் இடத்திலே ஆண்டவர் இயேசு கடைசி நிமிடத்தில் சொன்ன வார்த்தை, இதோ உன்னுடைய தாய் என்று தன்னுடைய அன்பு தூதரை பார்த்து சொல்லுகின்றார்.
அன்னை மரியாளை பார்த்து இதோ உன்னுடைய மகன் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு வயது முதிர்ந்த காலத்திலே பெற்ற பிள்ளைகளை தாய் தந்தையரை கவனிக்காமல் விடுகின்றார்களே. பெற்ற பிள்ளைகளை தாய் தந்தையை அவர்கள் எங்களுக்கு சுமையாக இருக்கின்றார்கள். இந்த சுமையை நாங்கள் வேறொரு இல்லத்திலே கொண்டு அநாதை இல்லத்திலே விட்டு விடுகின்றார்களே. இதோ என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். இன்று நீ என்ன செய்கின்றாயோ அதையே உன்னுடைய பிள்ளையும் உனக்கு செய்யும் என்று அவர் சொல்லி இருக்கின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இது ஆண்டவரிடத்தில் உருக்கமாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பெற்றோர்களை வயது முதிர்ந்த காலத்தில் என்னுடைய பெற்றோர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே, இந்த பெற்றோர்களுக்கு நான் சேவை செய்யக்கூடிய மனதை எனக்கு தாரும், ஆற்றலை எனக்கு தாரும், உம்முடைய அன்பை எனக்கு தாரும், உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாரும். பணம் அல்ல ஆண்டவரே, அன்பு மட்டுமே இந்த உலகில் நிலையானது என்று சொல்லியிருக்கின்றே. ஆம் அன்பு சகோதரனே சகோதரியே, தொடர்ந்து ஆண்டவர் இடத்துல விழுந்தால் படியிட்டு ஜெபிக்கின்ற இந்த வேளையில், நாம் ஆண்டவரை உற்று நோக்கி ஜெபிக்கின்ற இந்த வேளையில், இயேசுவினுடைய திருவிழாவில் இருந்து வந்த அந்த திருநீரும் இரத்தமும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் உங்களை கழுவி தூய்மைப்படுத்தி புதியதொரு இதயத்தை உங்களுக்கு கொடுத்து தங்களுடைய வயது முதிர்ந்த காலத்தில் இருக்கின்ற பெற்றோர்களை, நோயிற்று இருக்கின்ற பெற்றோர்களை பார்க்கக்கூடிய ஆற்றலை, தாங்கக்கூடிய ஆற்றலை நிறைவாக கொடுத்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே, ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.